வணக்கம் மக்களே, இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இஞ்சி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது டிஃப்ரெண்ட்டான ரெசிபி, சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ராசஸ்லேயும் செய்யலாம். அதாவது வேக வச்சு எடுத்து நீங்கள் அரைச்சி அதை ஃப்ரை பண்ணுற மெத்தட்லேயும் பண்ணலாம். ஸோ வேக வச்சு பண்ணுற மெத்தட் இந்த மாதிரி பண்ணணும். பட் இதை விடவே டேஸ்ட்டாக எப்படி சமைக்கிறது அப்படின்றத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இது ஒரு ப்ராசஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். பருப்பு இதெல்லாம் எதுவுமே இல்லை. பசியை தூண்டுங்க. குழந்தைங்க பசிக்கலன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி குழம்ப செஞ்சு கொடுங்க. அது மட்டும் இல்லாத இரும்பல், சளி, ஜலதோஷம் இந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஃபுல்லாகவே க்யூர் ஆகுங்க. இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு நாளோ 2 வாரத்துக்கு ஒரு நாளோ இந்த குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இதுக்கு பார்த்திங்கன்னா சாதத்தில் நீங்கள் நெய் போட்டு இந்த குழம்பை பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்டிங்கனாலும் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இதை ஒரு முறையாக எப்படி செய்யறதுன்னுட்டு வேக வச்சு செஞ்சறதை விட நம்ம ஃப்ரை பண்ணி செய்யும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் பாப்பாவுக்கு சளி பிடிச்சிருந்தது, இரும்பல் ஜாஸ்தியாக இருந்ததுன்ட்டு இந்த இஞ்சி குழம்பு வச்சு ஒரு 1/4 kg அளவுக்கு இஞ்சி வாங்கி வச்சுக்குங்க. ஸோ இந்த மாதிரி குழம்புலாம் நீங்கள் செய்ய மாட்டீங்க, பருப்பு போட்டு தான் அதிகமாக செய்வீங்க இல்லைங்களா. இந்த புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இப்போ ஒரு கடாயில் நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரை பண்ணுறதுக்காகங்க. இஞ்சை நான் துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நறுக்கி எடுத்துக்கங்க. இந்த இஞ்சை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு வைக்கும் போது நல்லெண்ணெயில் வைங்க, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது எல்லாம் ஃப்ரை ஆகட்டும். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேங்காவையும் நீங்கள் துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக போட்டால் அரைப்படுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்னதாக பொடிசாக நறுக்கி வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட என்னென்ன பொருள்லாம் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சளிக்கு ரொம்ப உகந்த இந்த குழம்பு பார்த்திங்கன்னா தனியா, மிளகு, ஜீரகம் இது எல்லாமே ஆட் பண்ண போகிறோம். அதெல்லாம் எவ்வளோ அப்படின்றது தான். ஏற்கனவே பார்த்திங்கன்னா இஞ்சி நம்மளுக்கு காட்டாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தாங்க நம்ம ஆட் பண்ணிக்கணும். தனியா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். தனியா ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன். நீங்கள் அரைக்காத தனியாவாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது அரைச்ச தனியான்றதுனால 2 ஸ்பூன். வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ப போட்டுக்குங்க. இது சின்னதாக இருக்கவே ஒரு 4 மிளகா போட்டிருக்கேன் நான். இது கூட அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகு ஒரு 8 மிளகு அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, போதுங்க. ஏன்னா காட்டு அதிகமாகிடும் உங்களுக்கு. ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். அதில் அரை தக்காளி மட்டும்தான் இதில் ஆட் பண்ண போகிறேங்க. ஸோ அரைக்கிறதுக்காக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் இதில் போட்டு. மீதி அரை தக்காளி அடுத்த நம்ம வணக்கும் போது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டுங்க. இப்போ குறைன்னு அரைச்சாச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குங்க. ஸோ இப்போ மசாலா தயாராகியாச்சு. புளி ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடுகு, ஜீரகம் எல்லாம் தாளிக்க போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்குங்க. உளுந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஆட் பண்ணிட்ட பிறகு வெங்காயம் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட அது இல்லாததுனால பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக பொன் வறுவலாக ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். ஒரு 3 பல் அளவு, அதாவது 3 பூண்டை தோல் நீக்கி வச்சுருக்கேன். ஒரு சின்ன கைப்பிடி அளவு பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கு பூண்டு நிறைய போட்டுக்குங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரை தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, மீதி பாதி, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த புளிக்குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நாளைக்கு கூட வெளியே வச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ஊருக்கு போகும்போது கூட யாருக்காவது கொடுத்து விடணும், இல்லை யாருக்காவது செஞ்சு கொடுக்கணுன்னா இதை செஞ்சு கொடுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அரைச்ச மசாலாவை இதில் ஆட் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் கல்லுப்பு ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுவும் இந்த மசாலாவும் ஒரு வணக்கு இந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. அடுத்ததாக தேவையான அளவு கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ண போகிறோம். ஸோ யாருக்காவது சளி பிடிச்சிருக்கு, இப்போ நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாத இது காட் அதிகமாக இருக்குன்றதுனால இதை ஆட் பண்ணும்போது உங்களுக்கு
புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அம்மாலாம் பார்த்திங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருக்கு அப்படின்னாலாம் இதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது அப்போல்லாம். இப்போ புளியை நம்ம ஊற வச்ச புளி கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஊரில் இருக்கும் போது எங்கள் அக்கா கூட இந்த மாதிரிலாம் செஞ்சு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எப்போயாவது ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா கொடுத்து கூட விடுவாங்க. இப்போ இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொதிக்கணுங்க. எப்போயாவது இரும்பல் ஜாஸ்தி ஆகிடுச்சு, குழந்தைங்களுக்கு பசி தன்மை அதிகமாகணும் அப்படின்னா இந்த மாதிரி குழம்புங்களை வச்சு கொடுங்க. இப்போ மூடி போட்டு வச்சு நல்லா சுண்ட கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி சுண்டி வரணும், எண்ணெய்லாம் கொஞ்சம் தனியாக பிரிய ஆரம்பிக்குங்க. அந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் இது நல்லா கொதித்து பச்சை வாசம் போயிடட்டும். இதை சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் ஜீரணமும் ஆகிடும். ஸோ இந்த புளிக்குழம்பு இஞ்சி புளிக்குழம்பு தயாராகியாச்சுங்க. இப்போ சூடான சாதத்தில் இதை வந்து ஆட் பண்ணி நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஆட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குங்க. இதில் கூட வத்தல் ஆட் பண்ணிக்கிங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வத்தல் இல்லைனா கூட பரவாயில்ல, வெறுமா சாப்பிடும்போது கூட அருமையாக இருக்குங்க. இப்போ எங்கள் ஊரில் பெங்களூரில் பார்த்திங்கன்னா மழையாக இருக்குது, கிளைமேட் வந்து ரொம்ப மூடியாக இருக்குது. இப்போ சூடான சாதத்தில் இதை போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்தது. என் பாப்பாவுக்கு ரொம்ப கோல்டாக ஆரம்பிச்சிடுச்சு, அதுக்காக தான் இந்த குழம்பையே நான் வச்சேன். எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்ததுன்னு சொன்னாங்க. என் பையனுக்கு இதில் வந்து நெய் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தேன். ஸோ அவனும் சாப்பிட்டுட்டு ரொம்பவே அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க, ரொம்பவே நல்லது. இதோட நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.